சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. குஜராத்தில் இதுவரை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத சிறிய கட்சிகள் பல ஆயிரம் கோடி ரூபாய் நன்கொடை வசூலித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை உருவாக்கியிருக்கிறது. இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது பற்றிய பெருஞ்செய்தியை பார்க்கலாம். லோக்ஷாயி சத்தா கட்சி, பாரதிய தேசிய ஜனசேவா தளம், சுதந்திர அபிவியாக்தி, புதிய இந்தியா ஐக்கிய கட்சி இவையெல்லாம் குஜராத்தில் உள்ள அரசியல் கட்சிகள். ஆனால் குஜராத் மாநிலத்தில் கூட பெரும்பான்மையானோருக்கு தெரிந்த கட்சிகள் அல்ல. தேர்தல்களில் ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் ஒரு சில வேட்பாளர்களை மட்டுமே இந்த கட்சிகள் களத்தில் இறக்கின. ஒரு தொகுதியிலும் டெபாசிட் கூட பெறாத இந்த டம்மி கட்சிகள் 4300 கோடி ரூபாய் நன்கொடை வசூலித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தல்களில் இந்த கட்சிகள் ஒட்டுமொத்தமாக 43 வேட்பாளர்களை களத்தில் இறக்கி 54,069 வாக்குகள் மட்டுமே பெற்றன. ஆனால் வசூல் வேட்டையில் கொஞ்சமும் சளைக்காத இந்த கட்சிகள் பல ஆயிரம் கோடிகளை நன்கொடையாக பெற்றது எப்படி என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகங்களில் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, பணம் எங்கிருந்து வந்தது, எங்கே போனது என்று தெரியவில்லை என விமர்சனம் செய்துள்ளார். தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தை விசாரிக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது ஒரு பச்சையான அப்பட்டமான ஊழல் என தமிழக பால்வளத்துறை அமைச்சரும் திமுகவை சேர்ந்தவருமான மனோ தங்கராஜ் விமர்சித்துள்ளார். 4300 கோடி ரூபாய் நன்கொடை செய்த 10 கட்சிகள் தேர்தலுக்கு செய்த செலவு 39 லட்சம் மட்டுமே. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்களின்படி இந்த கட்சிகள் மொத்தம் 3500 கோடி ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாக கணக்கு காண்பித்துள்ளது தெரிய வந்துள்ளது. தேர்தலுக்கு மிகவும் சிறிய தொகை மட்டுமே செலவு செய்துவிட்டு தேர்தல் அல்லாத செலவுகளாக இவ்வளவு பெரிய கணக்கை காட்டுவது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. ஒரு தொகுதியில் கூட தேர்தலில் வெற்றி பெற முடியாத இந்த சிறிய கட்சிகளுக்கு பெரும் நன்கொடை அளித்தது யார் என்பது குஜராத் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. வரி ஏய்ப்புக்காக அரசியல் கட்சிகள் பயன்படுத்தப்பட்டனவா அல்லது இவை பினாமி கட்சிகளா என குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.